68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு. இந்த மண்ணை மக்களை காக்க வந்த காருண்யமூர்த்தி, கருணாமூர்த்தி, காமத்தை வளைத்த காமகோடியினுடைய சிறப்பை அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம். தன் மீது அன்பும் பக்தியும் கருணையும் காருண்யமும் உண்மையும் யார் வைக்கிறார்களோ அவர்களை கடுகளவும் கணக்காமல், அவர்கள் இதயத்தை ரணப்படுத்தாமல் குணப்படுத்தக்கூடிய கருணாமூர்த்தி நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். சில வருடங்களுக்கு முன்பு நாம் கல்கத்தா முகாமில் இருந்தபோது தினசரி சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு வில்வம் கொண்டு வருவாரே ஒரு பெரியவர். அவருக்கு தினசரி நாள்தோறும் நான் மறக்காமல் விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுப்பேனே. கடைசி நாள் நாம் முகாமில் இருந்து புறப்படுகின்ற போது அவர் முகவரியை வாங்கி வைக்கச் சொன்னேனே, பத்திரமாக இருக்கிறதா? இருக்கிறது சுவாமிகளே. அந்த முகவரியை எடுத்து ஒரு 350 ரூபாய் தந்திமணி ஆர்டர் அனுப்பச் சொன்னார். ஏன் கல்கத்தா முகாம் நடந்தது, ஏன் அந்த பெரியவர் வில்வம் கொண்டு வந்தார், அவருக்கு ஏன் இப்போது 350 ரூபா முகவரிக்கு அனுப்ப வேண்டும்? எல்லாருக்கும் புரியாத புதிராக 1000 கேள்விகளை தரக்கூடிய முடிச்சாக இருந்தது. அனுப்பி வைத்தார்கள். மதியம் ஒரு 3ஐ தாண்டியது. பெரியவர் நீராடினார், பூஜையை செய்தார். இரவு முழுக்க யாரோடும் பேசவில்லை. ஆனால் லக்ஷ்மண ஐயருக்கும் இந்த சமஸ்கிருத பேராசிரியர் பாலசுப்ரமணியனுக்கும் இதயத்தில் அரிப்பு. எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்று. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு அஞ்சல் அட்டை வந்தது. அதுதான் இந்த வேப்பந்தூர் முகாமை உலுப்பி போட்டியது. அன்புள்ள பெரியவாவின் திருவடிக்கு சரணம். என் தந்தை நீங்கள் கல்கத்தா முகாமில் இருக்கும்போது நாளெல்லாம் பூஜைக்கு வில்வம் தந்திருக்கிறார். ஆனால் 20 தினங்களுக்கு முன்பு என் தந்தையார் கல்கத்தாவில் ஒரு ஆற்றங்கரையை கடக்கின்ற போது இருதய நோய் ஏற்பட்டு அங்கேயே இயற்கை எழுதி மரணத்தை தொட்டுவிட்டார். மடிந்த அவருக்கு அந்திம காரியங்களை செய்வதற்கு கூட கையில் காசில்லை. ஆனால் ஸ்ரீமடத்திலிருந்து வந்த 350 ரூபாய் எல்லா காரியங்களும் இனிதே நிறைவேறியது. மீதமுள்ள 26 ரூபாயை மடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். என்றும் உங்களின் மீது உண்மையான பாசம் நேசம் கொண்ட நமஸ்காரம்னு போட்டு அவருடைய கையொப்பத்தோடு அனுப்பி வைத்தபோது சிலிர்த்து போனார்கள் ஸ்ரீமடத்துக்காரர்கள். என்றைக்கோ வில்வத்தை தந்ததற்கு செல்வத்தை கொடுத்து காப்பாற்றிய பெரியவாதான் அந்த கருணை கடலை காருண்யமூர்த்தியை எப்பொழுதும் நினைக்க நினைக்க இதயத்தில் ஆனந்தம்.